8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இணைந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு அவரை எவ்விதமாய் நாம் நினைக்க முடியும், கர்த்தர் நல்லவர் என்பதை எவ்விதமான விதங்களெல்லாம் நாம் நினைத்து தேவனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்பதை தான் ரொம்ப அற்புதமாக இங்கே சொல்கிறார். இன்னைக்கு எல்லா காரியங்களிலும் தேவனை அனுபவிக்கிறேன். அவருடைய மன்னிப்பில், அவர் எனக்கு கொடுக்குற ரட்சிப்பில் நான் நினைக்கிறேன், இதெல்லாவற்றையும் நினைக்கிறேன். ஆனால் நிறைய நேரம் கர்த்தர் இந்த பூலோக வாழ்க்கையில் இந்த ஜென்ம சரீரத்தில் வாழும்படி கர்த்தர் நமக்கு ஒரு ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆயுசு நாட்களில் இந்த சரீர வாழ்க்கையில் நான் வாழும்போது இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தி நான் பல காரியங்களை ஆண்டவருக்கு என்று செய்வதுக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு பொருளாதாரம் தேவையில்லைன்னு சொல்கிற யாராவது இருக்கீங்களா? இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் நமக்கு பொருளாதாரம், பரலோகம் போயிட்டால் அங்கே கரன்சிலாம் தேவையில்லை. உலகத்தில் வாழ்கிற நமக்கு தான் என்ன தேவை? கரன்சி வேணும். ஏன்னா பொருளாதார காரியங்களை குறித்து நம்ம அறிகிறோம். உலகத்தினுடைய எக்கனாமியை கவனம் செலுத்துகிறோம், அதை குறித்து கேட்குறோம், அதை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். ஏன்னா இவ்வளோ காரியங்களை உலகத்தில் இருக்கிறவர்கள் உலக கண்ணோட்டத்தோடு பார்க்குறார்கள். தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கண்ணோட்டத்தோட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான விதங்களில் கர்த்தர் தம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கட்டளையிட விரும்புகிறாரு அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளும் போது தான் வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்ய நம்மளை திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். இங்கே ஒரு காரியத்தை ரொம்ப அற்புதமாக அங்கே சொல்கிறார். என்னென்னா, ஆண்டவரை நீ நினைப்பாயாக. ஆண்டவரை நினைக்கும் போது ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுறார். அது என்னென்னா, நீ உன் தேவனை நினைக்கும் போது தேவன் என்ன ஞாபகப்படுத்துகிறாருன்னா, நான் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறேன், நான் உன்னோட உடன்படிக்கை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன். உடன்படிக்கை செய்திருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சம்பாதிக்க கர்த்தர் ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க. பலனை ஒவ்வொரு மனுஷனுக்கும், தேவனை நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் பலனை கொடுக்குறாரா. அந்த பலன் தான் ரொம்ப விசேஷமானது. அந்த பலன் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா, அவர் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. நம்ம நினைக்கக்கூடாது உடன்படிக்கை வெறும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான், நமக்கு இந்த உடன்படிக்கைக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, கிடையாது. இல்லைன்னா சிலர் நினைப்பாங்க உடன்படிக்கையில் கர்த்தர் ஆசீர்வதிப்புன்னு சொல்லிடுறாரு, உடன்படிக்கை அது ஆட்டோமேட்டிக்காக செயல்பட வேண்டியது தானே, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பாருங்க. ஆனால் நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். உடன்படிக்கை ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக செயல்படுற ஒன்று இல்லை. கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறாரு. ஆனால் அந்த உடன்படிக்கை நிறைவேற சில முறைமைகளை, சில கோட்பாடுகளை கர்த்தர், சில பிரின்சிபல்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவன் தம்முடைய உடன்படிக்கையில் ஒரு நாளும் மாறுவதில்லை. அவருடைய உடன்படிக்கையில் ஒரு தவறும் இருப்பதில்லை, எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் அந்த உடன்படிக்கையின்படி எனக்கு நடக்க மாட்டேதுன்னா, நான் அந்த உடன்படிக்கை எனக்கு நிறைவேறுவதற்கு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த பிரின்சிபல்ஸ், அந்த கோட்பாடை, முறைமைகளை நான் அறிந்து கொள்ளாத போது அந்த உடன்படிக்கையினால் உண்டாகிற அந்த பலன், அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற முடியாமல் போயிடுறேன். அதுக்கு தான் இப்படி சபை கூடி வந்து கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு போதனை நேரத்தை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா, எப்படி வரும் அந்த பலனை, எப்படி நமக்கு கர்த்தர் கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு, என்னோட அவர் உடன்படிக்கை செஞ்சு வச்சிருக்கிறார். அந்த உடன்படிக்கை வேலை செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த உடன்படிக்கை ஒரு கோட்பாடு மாதிரி. வேத புஸ்தகம் பாருங்க, இந்த வேத புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லும் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் சில முறைமைகளை வச்சிருக்கிறார், சில பிரமாணங்களை வச்சிருக்கிறார், சில கோட்பாடுகளை வச்சிருக்கிறாரு. இந்த வேத புஸ்தகம் அப்படிப்பட்ட நமக்கு நல்ல வழிகளை காட்டுகிற தேவ சத்தியமாக இருக்கு பாருங்க. இந்த வேத புஸ்தகத்தை நான் அறிந்து கொள்ள கர்த்தர் வச்சிருக்கிற முறைமைகளை புரிந்து கொள்கிறேன். அந்த முறைமைகளை புரிந்து கொள்ள என் வாழ்க்கையை, தாழ்வில் இருக்கிற என் வாழ்க்கையை, பள்ளத்தில் இருக்கிற என் வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிற உயரத்துக்கு நான் ஏறி வருவதற்கான கர்த்தர் வச்சிருக்கும் முறையை, அந்த கோட்பாடுகளை நான் புரிந்து செயல்படுத்தும் போது தேவன் சொன்ன உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தவறாமல் நிறைவேறக்கூடிய ஒன்றாக இருக்குது. பாருங்கள், ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் கவனித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லும்போது
ரெண்டு விதத்தில் சொல்றாரு. ஒன்று நெகட்டிவா அது வேலை செய்யும், ஒன்று பாசிட்டிவாக வேலை செய்யும். பிரமாணம் பாருங்க, இந்த கோட்பாடுகள் எப்படி வேலை செய்யக்கூடிய ஒன்றா இருக்கு. இந்த நெகட்டிவாக வேலை செய்யும் போது அது எல்லா விதமான என்ன ஆசீர்வாதத்துக்கு எதிரான காரியங்களை கொண்டு வருகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? முதல் வசனத்தை வாசிப்போமே. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்லா கவனிச்சு, ரெண்டு காரியம் சொல்றாரு. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. அது என்ன வேலை செய்யுதுன்னா, அது எதிர்மறையா வேலை செய்கிற ஒரு பிரமாணம். இன்னொன்னு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா, ஜீவனின் ஆவியின் பிரமாணம் வேலை செய்யுதுன்றாரு. இப்போ இது ஒரு 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 கோட்பாடு, இது ஒரு பிரமாணம் கர்த்தர் வச்சிருக்கிற முறை. இதுல நான் எதுல என்ன ஃபிட் இன் பண்ண போறேன்றது சாய்ஸ் என்னுடையது தான். கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன்லாம் கொடுத்த கரெக்ட் தான். ஆனா அது ஒரு பிரின்சிபலின் முறையில தான், அது ஒரு பிரமாணத்தின் முறையில தான் இயங்குது. அந்த சாய்ஸை நான் தான் டிசைட் பண்ணணும். எந்த பிரமாணத்துக்கு கீழே, எந்த முறைமையின் கீழே நான் என் வாழ்க்கையை கொண்டு வர போறேன். இங்க பவுல் சொல்ற ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்னு பாவம் மரணம், அது நல்ல வேலையை கொண்டு வராது, நல்ல விளைவுகளை கொண்டு வராது. அது மனுஷனை எல்லா எதிர்மறையான காரியத்துக்குள்ள நடத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. ஆனா மறுபக்கத்தில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முறைமையை வச்சிருக்கிறார். என்னன்னா ஜீவனின் ஆவின். அது என்ன செய்து பாவம் மரணம் என்கிற அந்த சக்தியிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருது. யோசித்து பாருங்க, பாவமோ எல்லா சாபமோ நிறைந்திருக்கிற அந்த உலகத்தில் நான் அதிலே உட்கார்ந்து கிடக்க தேவையில்லை. அதுல இருந்து என்ன ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தின் மூலமா என்ன அங்கிருந்து கர்த்தர் விடுதலை பண்ண கூடிய ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரே. அது எனக்கு வேலை செய்யணும்னு கர்த்தரை நான் சார்ந்து கொள்ளும் போது, எனக்காக பலியான இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து என்னை விடுதலை பண்ண கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தை நான் பற்றி கொள்றவனா, அது எனக்குள்ள இருக்கு. அந்த பிரமாணம் எனக்கு வேலை, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்கு நான் அந்த பிரமாணம் வேலை செய்யாதபடிக்கு என் வாழ்க்கையை நான் விலக்கி காக்கிறேன். அப்படி காக்கும்போது நெகட்டிவான ஃபோர்ஸ்ல இருந்து நம்மளை கர்த்தர் ஒரு முற்போக்கான ஒரு சக்திக்குள்ள கொண்டு வந்து நம்மளை விடுறாரு. இந்த முற்போக்கான சக்தி என்ன பண்ணுது? ஜீவனின் ஆவியின் பிரமாணம்னா நம்மளை நல்லா வாழ வைக்க, நம்முடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கக்கூடிய வேலைகளை ஆண்டவர் செய்கிறாரு. இப்போ இந்த காரியத்தை நான் அறிந்து கொள்ளும் போது தான், இதை புரிந்து கொள்ளும் போது தான் நான் எதில் என்ன வைக்க விரும்புகிறேன், எது என்னை ஆட்கொள்கிறது, எது என்னை ஆட்கொள்ள வேண்டும், எது என்னை ஆட்கொள்ளக்கூடாது என்பதை அறிந்து என்னை நான் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் செய்த உடன்படிக்கையினால் உண்டாகிற ஆசீர்வாதம், அதனால உண்டாகிற பிரதிபலனை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலையில், என் குடும்பத்தில், என் உறவில், என்னுடைய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியிலும் கர்த்தர் எனக்கு கொடுக்குற பலனை நான் பெற்று, அந்த பலன் என்ன செய்யுதுன்னா, எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறதோ அது போல இந்த பாவம் மரணம் என்கிற இந்த சக்தியிலிருந்து நான் வெளியே வருவதற்கான ஒரு வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுக்க. அதுதான் இங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன். இங்கே இந்த பாவம் மரணம் என்கிற அந்த ஒரு வல்லமையை மேற்கொள்வதற்கு இங்கே பவுல் சொல்றார், ஜீவனின் ஆவியின் பிரமாணம் ஒன்று கர்த்தர் நம்ம கொடுத்து, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அதை கொடுத்துருக்கிறாரே. அந்த வல்லமை எனக்குள்ள வேலை செய்தே, அந்த வல்லமை எனக்குள்ள வேலை செய்கிறதுனால நான் பாவம் மரணம் சாபம் என்கிறதுக்குள்ள நான் சிக்கி இருக்க வேண்டியதில்லை. தோல்வியே சொல்லி கொண்டு இருக்க வேண்டியதில்லை. இப்படி ஆகுது அப்படி ஆகுது, இது நடக்க மாட்டேது, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒன்றும் எனக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, ஒன்றும் நடக்க மாட்டுது. இது என்ன காட்டுதுன்னா, நான் என்னை பாவம் மரணம் என்னும் பிரமாணத்துக்குள்ளே வச்சு என்னை ஆளும்படி இடம் கொடுத்துட்டேன். அதை எதிர்த்து
போராடுகிற ஒரு சக்தியை, ஒரு பிரமாணத்தை, ஒரு முறைமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சு, அதுதான் ஜீவனின் ஆவின். அதை தான் இங்கே உபாகம் 8:18 சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலன். அந்த பலனை கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணுன்னா அங்கேருந்து என்னை வெளியே கொண்டு வருது. நல்லா கவனிங்க, ஒரு லிஃப்ட் மாதிரி உங்களை தூக்கம். ஒரு 4-5 மாடி இருக்கிற கட்டடத்துக்கு போனீங்கன்னா அங்கே லிஃப்ட் போட்டிருக்கிறாங்க. லிஃப்ட் என்ன பண்ணுது, உள்ளே போய் ஏறின உடனே நீங்கள் எந்த ஃப்ளோருக்கு போகணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பட்டனை அமுக்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணுமா செகண்ட் ஃப்ளோர் போகணுமா, அதை அமுக்கின உடனே அது என்ன பண்ணுது, உங்களை லிஃப்ட் பண்ணுது பாருங்கள், தூக்குது பாருங்கள். அது போல இன்னைக்கு பாவமும் சாபமும் நம்மளை சுற்றி இருக்கு. அதுலேயே கடக்க போறேன்னா அல்லது இல்லை அதுலேருந்து என்ன லிஃப்ட் பண்ற, அதுலேருந்து என்ன வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வழிகளை, ஒரு பிரமாணத்தை, ஒரு சக்தியை கர்த்தர் வச்சு கொடுத்துருக்காரு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுதான் ஜீவனின் ஆவியின் பிரமாணம். அது லிஃப்ட் மாதிரிங்க, உங்களை வெளியே தூக்கிட்டு வரும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அது தெரியல. அது தெரியாதனால தான் பாவத்திலேயே விழுந்து குறையிலேயே இருந்து அதுலேயே நம்ம கடக்கிறோம். என்ன சொல்கிறோம், இப்படி தான் போவோம் போல இருக்குது, என்ன பண்ணாலும் கடைசியில் இப்படி தான் சேரும், இங்கே தான் சேருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை உள்ளே கொண்டு பிசாசு விட்டுறான் பாருங்க. இதிலிருந்து வெளியே வருவதுக்கு ஏன் வர முடியும்னா கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கைக்கு உன்னையும் நான் ஒரு பங்கு உள்ளவனாக வச்சுருக்கிறேன். இந்த உடன்படிக்கை ஒரு பிரமாணத்தின்படி இயங்குது, ஒரு கோட்பாடின்படி வேலை செய்யுது. அந்த கோட்பாடு என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரை இல்லை நான் சிக்கி இருக்கிறேன், நான் விழுந்து அந்த பாவத்திலையும் சாபத்திலையும் மரணத்திலையும் விழுந்து கிடக்கிற நிலையில் இல்லை, நான் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஜீவனின் ஆவியின் பிரமாணம், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ பலன் என்னை என்ன பண்ணுதுன்னா, எங்கெங்கெந்தெல்லாம் என்னை விடுதலை பண்ணணுமோ என்னை விடுதலை பண்ணி ஆண்டவர் நினைக்கிற இடத்துக்கு என்னை தூக்கி கொண்டு வரக்கூடிய கிருபையை, கர்த்தர் வச்சிருக்கிற முறைமைகளை நான் உபயோகப்படுத்தும் போது நான் சொல்கிறேன், கர்த்தர் நான் எந்த உயர்வுக்கு வரணும்னு அவர் நியமித்திருக்கிறாரோ அந்த நிலைக்கு வருவது கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அப்போ இது நான் சொன்ன மாதிரி ஒரு உடன்படிக்கை, ஒரு கோட்பாடின்படி தான் வேலை செய்யுதுன்னா, இந்த புதிய ஏற்பாட்டில் அது எப்படி வேலை செய்யுன்றதை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், இயேசுநாதர் மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்ன மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இங்கே நம்ம கவனிக்கிறோம். அங்கே 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா இயேசுநாதர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் சொல்கிறாரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்றாரு. அப்போ அந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, ராஜ்யம் கூட ஒரு கோட்பாடு மூலமாக தான் ஒர்க் ஆகுது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னா, ஏன்னா அதில் ஒரு சில மெத்தடை வச்சுருக்கிறேன், அந்த மெத்தட் படி நீ உன் வாழ்க்கையை நீ அடாப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உன்னை எங்கே லிஃப்ட் பண்ணணுமோ அங்கே லிஃப்ட் பண்ணும் அது அப்படின்றாரு. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாதனால தான் பாருங்கள், நிறைய நேரம் நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, சொல்கிறோம் வாய் நிறையா, ஆனால் அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுல நிறைய கிறிஸ்தவர்கள் தோற்று போய் விடுகிறோம். இப்போ இதை எப்படி வேலை செய்து, இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்கிறாரு. இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இயங்குது, அந்த ராஜ்யம் இயங்குறது எப்படின்னு தெரிஞ்சாதான் நான் அதை என் வாழ்க்கையில் முதலாவது வைக்க முடியும். அது எப்படி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரில, ஒரு 2-3 காரியத்தை காட்டுறேன். ஒன்று, முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இயங்குது, நான் அதை முதலாவது தேடுறவனா இருப்பேனா, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு முறைமைக்கு ஒரு கோட்பாடு கர்த்தர் சொல்கிறார். முதலாவது எதை உங்கள் வாழ்க்கையில் முதலாவது வைக்கணுமோ அதை முதலாவது வைக்கணும். வாட் ஹேஸ் டு பி ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட். அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது இருக்கணும்னா அது முதலாவது தான் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் முதலாவது இருக்கணுமா முதலாவது தான் இருக்கணும். அது இல்லாமல் போச்சுன்னா நான் சொல்கிறேன், நம்மளை வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி, நம்மளை உயர்த்தக்கூடிய, நம்மளை விடுதலை பண்ணக்கூடிய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் எப்படி பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து வெளியே கொண்டு வருதோ, அது போல இந்த தேவனுடைய ராஜ்யம் இயங்குவதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற காரியம், அதோடைய கோட்பாடு என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது இருக்க வேண்டியது முதலாவது இருக்கணும். இந்த முதலாவது இருக்க வேண்டியது முதலாவது இல்லைன்னா நான் சொல்றேன், எதுலேருந்து வெளியே வர முடியாது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, குறைகளிலிருந்து, தோல்வியிலிருந்து வெளியே வர முடியுமா? வர வேண்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, அது வாழ்க்கையில் எது ஏங்கணுமோ, தேவ ராஜ்யம் ஏங்கணும், தேவனுடைய உடன்படிக்கை ஏங்கணும். நான் கர்த்தர் சொல்ல அதுக்கு ஒரு முறைமையை வச்சிருக்கேன். அந்த முறைமை என்னன்னா, எதுவும் வாழ்க்கையில் முதலாவது இருக்கணுமோ அது முதலாவது இருக்கணும்.
பாருங்க, மோசே ஒரு அற்புதமான உதாரணம். ஆண்டவர் மோசேவை ஒரு காலகட்டத்தில் பிறக்க வைக்கிறாரு. அவன் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவன் பிறந்த காலகட்டத்தில் பார்வோன் ஒரு கட்டளை போடுறான், ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணுன்ற திட்டம் போடுறான். அதுலேருந்து தப்பிச்சு காப்பாற்றப்பட்டு கடைசியில் எங்கே போய் லேண்ட் ஆகிறான்னு பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தி அவன் பார்க்க, அந்த குழந்தைய பார்க்க, மோசேவை ஒரு குழந்தையா இருக்கும்போது பார்த்து அவனை வளர்க்கணுன்ற ஒரு ஆசை அவளுக்குள்ள உண்டாகி எடுத்து மோசேவை வளர்க்குறாங்க. எல்லா எகிப்தின் பாஷையும் கற்றுக்கிறான், எல்லா ஸ்கில்லையும் அவன் கற்றுக்கிறான். ஆனால் அந்த எகிப்தியனுக்கு தெரியல. ஒரு காலத்தில் கர்த்தர் இவனை எழுப்பி இவர்களுக்கு எதிராக இவனை யுத்தம் பண்ண வச்சு இவங்களுடைய சேனையெல்லாம் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்க போகிறான் இவன் மோசேன்னு தெரியல. என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி மோசேவை எடுத்து அவனை வளர்க்கணும்னு நினைக்கும் போது, இந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டபோது மோசேனுடைய சகோதரி கரெக்டாக போய் பார்வோனுடைய குமாரத்திட்ட சொல்கிறேன், எனக்கு ஒருத்தன் தெரியும், உங்களை பார்க்க, இந்த குழந்தைய பார்க்குற ஆள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போய் அவன் என்ன செய்கிறா, தன்னுடைய தாயை, மோசேனுடைய தாயை கொண்டு வந்து மோசே வளர்க்கும்படி கொண்டு வந்து அங்கே வளர்க்கும்படி அவங்களுக்கு கொடுக்குறாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தாய் என்ன செய்கிறா, பிள்ளைய வளர்க்கும்போது அந்த பிள்ளைக்கு என்ன முதலாவது இருக்க வேணுமோ அதை முதலாவது இருப்பதுக்கான காரியங்களை சொல்லி வளர்க்குறா. அது சொல்கிறா, நீ பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் இல்லை, நீ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உடன்படிக்கை செய்த தேவனுடைய பிள்ளைக்கு நீ பிள்ளையா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லி கடவுளுடைய காரியங்களை சொல்லி சொல்லி வளர்த்ததுனால தான் வளர்ந்து வரும்போது இந்த தேவனுடைய சாயலுக்கான காரியங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கான சார்பில் நின்று காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக மாறுறான். அது எந்த அளவுக்கு அவனை கொண்டு போய் விடுதுன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா மோசே எப்படி மாறினான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் எது முதலாவது இருக்க வேண்டுமோ அதை முதலாவது வைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் இது எல்லாவற்றையும் உதறி தள்ளுறான். அவன் இந்த காரியங்கள் எல்லாம் இது முக்கியம் இல்லை, தேவன் தான் எனக்கு முதலானவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் உள்ளவர் என்பதை காட்டுறான். 24ஆம் வசனத்துலேருந்து பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போமா. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று நான் கேட்கிறேன். எப்படி என்ன முடியும்? நான் கேட்குறேன், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் சொல்கிற அந்த கிரெடிட்டை விட்டு கொடுப்பானா? எப்படி விட்டு கொடுக்க முடியும்? உலகத்தில் யாரோ ஒருத்தர் பெரிய ஆளுகிறாருன்னா அவர் நமக்கு சொந்தக்காரர் இல்லைன்னா கூட அவர் எனக்கு தெரியுங்க அப்படி தானே நம்ம சொல்லுவோம். அண்ணா யாராவது உங்களுக்கு பெரிய ஆள் இருக்கான்னு சிஎம் இருக்காருன்னு வச்சுங்க, நம்ம தமிழ்நாடு சிஎம், அவர் உங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் என்ன சொல்லுவோம், எனக்கு தெரியும், அவர் நல்லா தெரியும், அவர் எங்கள் சொந்தக்காரர் தான் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஒரு பெரிய ஆளுடைய காரியத்தை அவங்களோட இணைச்சி பார்க்குறதுல தான் நம்ம பெருசாக நினைக்கிறோம். அந்த நாட்களில் எகிப்து நாடு தான் முழு உலகத்துக்கும் ஒரு பெரிய நாடாக இருந்துச்சு, வல்லரசான நாடாக இருந்துச்சு. பார்வோனுனாலே முழு உலகமே பயப்படும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவனை வைத்து ஆண்டவர் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று எல்லார் மத்தியிலும் அறியப்பட்டிருக்கும் போது இவன் அதை வெறுத்தான்னு சொல்லியிருக்க. ஏன்னா மோசேவுக்கு தெரிது தேவனுடைய வாக்கு தத்தமும் தேவனுடைய வார்த்தையும் தேவன் எனக்கு செஞ்சிருக்கிற உடன்படிக்கை, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். ஆகவே இந்த பொக்கிஷங்கள், இந்த அநித்தியமான சந்தோஷத்தை காட்டிலும் நான் தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதையே நான் பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன்னு அவன் நினைச்சான் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் படுகிற பாடுகள், அந்த பாடுகளில் இருப்பதை பெருசாக நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது கர்த்தர் எவ்வளோ முக்கியமானவர் என்பதை உணர்ந்ததுனால. அந்த தாய் அவனுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து எந்த காரியம் முக்கியமாக எது முதலாவது இருக்கணுமோ அது அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை அவன் உணர்ந்த போது அவன் சொல்கிறான், அதை நான் வெறுக்கிறேன். நல்ல கவனிங்க, இதுதான் வாழ்க்கையில்
நம்முடைய வாழ்க்கையில் பணம் முக்கியமாக இருக்கக்கூடாது, மற்ற காரியங்கள் இதுவும் அதுவும் முக்கியமாக இடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீர் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான, உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம், உம்முடைய வாக்குத்தத்தம் தான் எனக்கு முக்கியம், நான் உம்முடைய பிள்ளை என்பது தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சக்தி கொடுக்குறாருன்னா, பாவம் மரணம் என்கிற அந்த சாபம் என்கிற அந்த அந்த நிலையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு அசாத்தியமான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. மோசேக்கு அப்படி ஒரு பலனை கொடுத்தாரு பாருங்க. முழு ஜனங்களையும் நடத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே எப்படி இருந்தான், ஒரு ரட்சகனை போல கர்த்தர் அவனை உபயோகப்படுத்தினாரே. வெறுத்ததுனால அவனை ஓட்டாண்டி ஆக்கிட்டாரா? ஒன்றும் இல்லாமல், கனம் இல்லாமல், ஒரு மகிமை இல்லாமல், ஒரு என்ன காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆளாக்குனாரா? மாபெரும் அற்புதங்களை செய்கிற ஒரு மனுஷனாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஏன்னா எது முதலாவது வரணுமோ அதை முதலாவது தான் வாழ்க்கையில் கொண்டு வந்து வச்சான். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் நம்ம எது முதலாவது கர்த்தர் இருக்கணும்னு சொல்கிறாரோ அதை இருக்க விடாமல் மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிடறோம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை விசேஷப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை, அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராக இருந்தாலும் அந்த உடன்படிக்கை எனக்கு நிறைவேற மாட்டேறது. நம்ம என்ன சொல்கிறோம், உடன்படிக்கை என் மேலே இருக்குன்றீங்க, ஆனால் அந்த ஆசீர்வாதம் வரமாட்டேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை முதல் வைக்கணும் அதை முதல் வைக்கலையே. எதை முதல் வைக்க வேண்டும் என்று நம்ம அறிந்திருக்கோம் பாருங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், வேத வசனத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா இவன் யாரு, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவனா இருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னொரு இடத்துல கூட யாத்திராகமத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே இன்னொரு காரியம் சொல்லுது பாருங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 15 26ஆம் வசனம், 15 26 வாசிப்போமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நேமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வாதைகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய என்ன சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு, இப்படி கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை விசேஷப்படுத்துறது, ஒரு வாதையும் ஒரு துன்பமும் ஒரு விதமான குறையும் இல்லாதபடிக்கும் வாழ்க்கை இருப்பதுக்கு கர்த்தர் சொல்றாரு, எதை முதல் வைக்கணுமோ அதை முதல் வை. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் கூட கவனிச்சு பாருங்க. ஏராளமான ஆசீர்வாதம், 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம். ஆனால் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நீ கவனமாய் செவி கொடுத்து அவர் சொன்னதெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து. எது முதல் இருக்க வேண்டுமோ அது முதல்ல இருந்துச்சுன்னா வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் வரமாட்டுதே, ஒன்றும் நடக்க மாட்டுதே, ஒன்றும் மாற்றம் வரமாட்டுதே, ஒன்றும் பெருக்கம் வரமாட்டுதே அப்படின்னா நீங்கள் செக் பண்ணணும். கர்த்தர் ஒரு நாளும் தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் தவறதுக்கு வாய்ப்பே இல்லை. தவறு என்கிட்ட தான் இருக்குது. நான் சில காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிற முறைமையின்படி, அவர் வச்சிருக்கிற கோட்பாடின்படி என் வாழ்க்கையை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. முதலாவது எது இருக்கணுமோ அது முதலாவது இருக்கணும். அதை தான் இயேசு சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. எது ஃபர்ஸ்ட் இருக்கணுமோ அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வைங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய காரியம் எது? கர்த்தர் உங்க வாழ்க்கையில, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தர் எனக்கு போதிக்கிற காரியங்கள், இதெல்லாம் நான் முதல் இடத்துல வைக்கணும். சபை, கர்த்தரை தேடுறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர, இதெல்லாம் முதல் இடத்துல வைக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போதா? ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய காரியங்கள்லாம் ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியதெல்லாம் பின்னாடி போதா? நம்ம கவனிக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருப்போனா, கர்த்தர் சொல்கிறாரு மற்றதெல்லாம் கூட கொடுக்கறது உனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே, கூட வந்து சேர்றது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் பாருங்கள். ப்ரையாரிட்டி நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஜெபம் முதல்ல இருந்திருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே பின்னாடி போயிடும். வேத வாசிப்பு முதல்ல இருந்திருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பின்னாடி போயிருக்கும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது முதல் இடத்துல இருந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது பின்னாடி போயிடும். நம்ம அது போனதை குறித்து ஒரு பெரிய கரிசனை இல்லாமல் இருப்போம். அது என்ன காட்டோம்னா,
நம்முடைய வாழ்க்கையில் கூட கொடுக்கப்பட வேண்டிய கர்த்தருடைய உடன்படிக்கையின் மூலமாய் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், மாற்றங்களை அனுபவிக்க முடியாமல் போயிடுறோம். ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும், கர்த்தர் எது முதல்ல இருக்கணுமோ அது முதல்ல இருக்கிறதுக்கு ஆன விதத்தில் நான் வேலை செய்கிறேன்னா. நீ ஒரு காரியம் தான் கவனிக்க முடிஞ்சு, நேரம் ஆயிடுச்சு. நிறைய காரியங்கள் இது இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. தியானிக்கும் போது செக் பண்ணுங்க, ஆண்டவர் சொல்ற மாதிரி எது முதல்ல இருக்கணுமோ அதை நான் முதல்ல வச்சிருக்கிறேன்னா. மோசேவுக்கு ஏராளமான சாய்ஸ் இருந்துச்சு, ஆனால் தேவனை முதல்ல வைத்தான். தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதை தான் முதலாவது தான் தெரிந்து கொண்டான். பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்வதையோ, எகிப்தில் இருக்கிற என்ன பொக்கிஷங்களையோ, சந்தோஷத்தையோ, செல்வத்தையோ முதல் வைக்கலாமே. அவன் கர்த்தரை முதல் வைத்தான். அதனால் ஆண்டவர் அவனை எப்படி பயன்படுத்தினாரு நீங்கள் கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, யாத்திராமத்தில் வாசித்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, பார்வோனுடைய என்ன அதிகாரிகளுக்கு, பார்வோன் அடியில் இருந்த எகிப்து ஜனங்களுக்கு பார்வைக்கு மோசேவை கர்த்தர் பெரியவனாக காட்டினார்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு, பார்வோனுக்கே மோசேவை எப்படி காட்டினாராம், அவர் கடவுள் மாதிரி காட்டினாராம். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட மனுஷன் தான் வாழ்க்கையில் எதை முதலான இடத்துல வைக்கணுமோ முதலாவது வச்சவனுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறாருன்றதை பாருங்க. உங்கள் வேலையில் கர்த்தரை முதல்ல வைங்க. சில நேரம் பாருங்கள், வாழ்க்கையில் ரொம்ப பிஸி ஆகிடுவோம். பிஸியாக இல்லாத வரைக்கும் கர்த்தரை கரெக்டாக தேடுவான். பிஸியான பிறகு ஏன் வரல, டைம் இல்லை பாஸ்டர், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் வரேன், எங்கே வராமல் போயிட போகிறேன்னா என்ன நான். அதெல்லாம் ஒரு அறிகுறி. நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இல்லாமல் போச்சுன்னா, சபை கூடி வர்றத ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக வைக்கணும். அதுக்கு ஆப்ஷனை நம்ம தேடக்கூடாது. இந்த வாரம் போகலாம், நான் அடுத்த வாரம் போய்க்கலாம். ஆப்ஷனை கொண்டு வந்துட்டிங்கன்னா முதலாக இருக்க வேண்டியதை முதலாவது இடத்துல வைக்கலை. பிசாசுடைய வேலை என்னன்னா, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் வச்சு நான் எழும்பக்கூடாது, நான் உயரக்கூடாது, நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நான் நல்லா ஆகக்கூடாது. எங்கே வச்சா நம்ம வாழ்க்கை சீர்கெட்டு போகுமோ, எந்த முறைமைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றி அமைச்சா நம்ம காரியங்கள் எல்லாம் வளராமல் இருக்குமோ அதிலே இருக்க வைப்பான் பிசாசு. அதுதான் இன்னைக்கு சொல்ற, தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. எப்படி நினைக்கணும்? அவர் வாக்கு பண்ணா, அவர் உடன்படிக்கை செஞ்சா அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும், கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செஞ்சாருன்னா மாறவே மாட்டார், மாறவே மாட்டார். அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். ஆனால் அது நிறைவேறலைன்னா கோளாறு என்கிட்ட தான் இருக்கு. கர்த்தர் வச்சிருக்கிற உடன்படிக்கைக்கு ஒரு கோட்பாடை கர்த்தர் வச்சிருக்கார். Every covenant that God makes with his people, he has a principle to fulfill that covenant. அந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கான கோட்பாடை கர்த்தர் வச்சு அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நிறைய பேர் ஃபார்முலா விட்டுறது, ஆன்சரை தேடிட்டு இருப்பாங்க. கிடையாதுங்க. கர்த்தர் வச்சிருக்கிற மெத்தடு, கர்த்தர் வச்சிருக்கிற பிரின்சிபலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி, அன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முதல்ல இருக்கணுமோ அதை முதல்ல கொண்டு வாங்க. எது முதலாமல் இருக்க வேணுமோ அதெல்லாம் முதல்ல இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை மாற்றுங்க, ரீஆர்டர் பண்ணுங்க, ரீஷேப் பண்ணுங்க உங்களை. கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது இருக்க வேண்டியது முதலாவது இருந்தா மோசேவை நான் எப்படி பயன்படுத்தினேன்னு பாரு. கடவுளை போல காட்டுறாரு அவனை. பார்வோன் வந்தாலே, மோசே வந்தாலே பார்வோனுக்கு ஒரு பயம், ஒரு திகில் வருது. இவன் என்ன செய்ய போகிறானோ தெரியலையே, இன்றைக்கி என்ன அற்புதம் செய்ய போகிறான், இன்றைக்கி என்ன அழிவை கொண்டு வர போகிறான்னு தெரியும். ஏன்னா அவ்வளோ வல்லமை மோசே கர்த்தர் கொடுத்து வச்சுருந்தா. ஏன் கொடுத்தாரு? மோசே தான் வாழ்க்கையில் எதை முதல்ல, கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பது தான் எனக்கு முதலிடம். ஒரு நாள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறத எங்கே போய் காட்டினாலும் காட்டுங்க தைரியமாக. உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தார் நடுவே வைராக்கியமாக காட்டுங்க. அதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண, அதெல்லாம் ஒத்து போகக்கூடாது. இல்லை ஊரோட ஒத்து போயிடணும் அப்படின்னு ஊரோட ஒத்து போயிட்டீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார், நீ ஊரோட இருந்துக்கோ அப்படின்ட்டு அவர் வேறு மாதிரி போய் அமைதியாகிடுவார். இல்லை ஆண்டவரே, ஒரு இடத்துல நான் உம்மை விட்டு கொடுக்கவே மாட்டேன், நீர் என்னுடைய ஆண்டவர், நான் உம்முடைய பிள்ளை, நீர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, நீர் எனக்கு உடன்படிக்கை செய், ஆகவே உண்மை என் வாழ்க்கையில் முதல் இடத்துல கொண்டு. வேலையில் கர்த்தர் முதல்ல இருக்கிறாருன்னு செக் பண்ணுங்க.
உங்கள் சம்பாத்தியத்தில் கர்த்தர் முதல் இடத்துல இருக்காருன்னு செக் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் செக் பண்ணணுமோ செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன், உடன்படிக்கையில் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுப்பார். எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களையும் கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார். ஏன்னா என்கிட்ட கொடுக்குறாருன்னா எவ்வளோ கொடுத்தாலும் கர்த்தர் அதில் முதல் இடத்துல வச்சிருவேன். நான் கர்த்தரை முதல் இடத்துல வச்சுட்டேன்னா கர்த்தர் என்ன சொல்ல எனக்கு என்ன அதை வச்சு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, எதற்காக கர்த்தர் அதை எனக்கு கொடுக்குறார், அதை ஆண்டவருக்கு நான் முழு மனதோடு செய்வதில் நான் ஒரு நாளும் தயங்கவே மாட்டேன். மனரம்யமாக அதை கர்த்தருக்கு என்று செய்வேன். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை? எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மார்ச் மாதம் ஒரு தீர்மானம் எடுங்க. நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் என்னுடைய எஜமான். அதை ஒரு நாளும் மாற்ற மாட்டேன். அந்த பொசிஷனை நான் மாற்ற மாட்டேன். ஏன் எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஃபர்ஸ்டில் வைக்கிறேன். வாட் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப், இட் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்றதில் அதில் முதல்ல இடத்த கர்த்தருக்கு கொடுக்கணும். கை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் உம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ள கர்த்தராக இருக்கிறீர். எத்தனை பேருக்கு அது தெரியும்? கர்த்தர் ஒரு நாளும் அவர் மாற மாட்டார். உங்கள் மேலே அவர் வைத்திருக்க உடன்படிக்கையில் உண்மை உள்ள அந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கான கோட்பாடுகளை, பிரின்சிபல்ஸை கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு அந்த கோட்பாடில் ஒன்று கர்த்தர் சொல்கிறார், எப்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இயங்குது? ஆண்டவரே நான் உண்மை எதுலலாம் முதல்ல வைக்கணுமோ அதில் எல்லாவற்றிலும் நான் உண்மை முதல் கொண்டு வரேன் ஆண்டவரே. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான். எல்லாவற்றிலும் நான் உண்மை முதல் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு சிம்பிள் காரியம் நீங்கள் செக் பண்ண, ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த போது இந்த நாளுடைய முதல் மணி நேரத்தை கர்த்தர் கொடுங்க. அப்படி செக், இதான் ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட். நீங்கள் உங்களை செக் பண்ணி பார்க்குறதுக்கு. நீங்கள் போய் தூங்க போகிறீங்க, நாளைக்கு காலைல முதல்ல எழும்புவீங்க. எழும்புன உடனே உங்களுடைய முதல் மணி நேரம் யாருக்கு கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். அதுதான் நீங்கள் முதல் வைக்க வேண்டியதை முதலாக வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது? முதல்ல விழிப்பு வந்தோடனே கையை தடவி மொபைலை எடுத்து எவன் என்ன போட்டுக்கிறான், எவன் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறான், அதை தானே பார்க்குறோம். அது நல்லதாக இருந்துச்சா கொஞ்சம் சிரிப்பு, அது கெட்டதாக இருந்துச்சுன்னா மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நாள் முழுவதும் அதை பேஸ் பண்ணியே இருக்கும். எழுமுன உடனே உங்கள் முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. இயேசுவே நீர் எனக்கு ரொம்ப முக்கியமானவர். இந்த நாளை எனக்கு நீர் கொடுத்துருக்கிறீர். உண்மை என் வாழ்க்கையில் முன் வைக்கிறேன். நான் போகிற இடத்துலலாம் நீர் எனக்கு முன்னே வரணும் ஆண்டவரே. இன்றைக்கி நான் செய்கிற எல்லா காரியத்திலையும் நீர் என்ன ஆண்டவரே உண்மை நான் மகிமைப்படுத்தணும். நீர் என் கூட இருக்கணும். எனக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும். எனக்கு நீர் ஆண்டவரை பலனை கொடுக்கணும். உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும். உம்முடைய உடன்படிக்கை என்னில் நிறைவேறணும். நீர் எனக்கு முதலானவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இதை ஒரு முயற்சியை எடுத்து செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஒரு மாணவன் என்னை வந்து சந்திச்சான் பாருங்க. அவனுக்கு நான் சொன்னேன், எனக்கு படிக்கிறதுக்கே டைம் இல்லைன்னு சொன்னான். அவன் ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்கிறது, படிக்கிறதுக்கே டைம் இல்லை பாஸ்டர், எப்படி தான் படித்து முடிக்க போகிறோன்னோ தெரில அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன், நான் சொல்கிறது கரெக்டாக செய்வேன்னு கேட்டேன். சொல்லுங்கள் பாஸ்டர் செய்கிறேன் அப்படின்னா. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், நீ எழும்புன உடனே உனக்கு வர முதல் மணி நேரத்தை ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்கு கொடுத்து பாரு. உனக்கு படிக்கிறதுக்கு கர்த்தர் நேரத்தை எப்படி உண்டாக்கி கொடுப்பாரு நீயே ஆச்சரியப்படுவ பார்ப்ப அப்படின்னு சொன்னேன். ஏன்னா காலேஜுக்கு போவான், போயிட்டு வந்தோடனே வேலைக்கு போவான், வேலைக்கு போயிட்டு வந்தோடனே டயர்டாகி படுத்துருவான், திருப்பியும் காலைல அதே ரொட்டீன், படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா. இப்போ நான் அவனுக்கு சொன்னேன், இதை நீ செஞ்சு பாரு. ஆண்டவருக்கு நீ எழும்பின உடனே அந்த முதல் மணி நேரத்தை கர்த்தர் கொடுத்துப்பார். அந்த நாளில் உனக்கு படிப்பதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பாருன்னு நான் சொன்னேன். அவன் ஒரு நாள் பல நாட்கள் பல மாதங்கள் கழித்து என்னை வந்து சந்திச்சு சொன்னான், பாஸ்டர் நான் வேலையும் செய்கிறேன், படிக்கவும் செய்கிறேன், படித்து எதுலேயும் நான் அரியஸ் வைக்காமல் என் செமஸ்டரை முடிக்க எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். ஏன்னா என் வேலையை நான் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான திராணியை கர்த்தர் எனக்கு கொடுத்து படிப்பதுக்கு கொஞ்சம் நேரத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னான். இது உண்மைங்க. இது வந்து ஏதோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நடக்குமா, எனக்கு ஆகுமா, என் வாழ்க்கை பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கே.
உங்கள் பேட்டர்ன் எதுவாக இருந்தாலும் உங்கள் முதல் மணி நேரத்தை அவருக்கு கொடுத்து பாருங்க. அவர் பேட்டர்னை உண்டாக்குவார். உங்கள் லைஃப்பில் ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுவார். எழும்பின உடனே முதல் மணி நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. எழும்பின உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நாட்கள்லாம் பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? எழும்பின உடனே ஜெபம் பண்ணு, எழும்பின உடனே பைபிளை படி. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம்? சொன்னால் பிள்ளைங்களுக்கு மூஞ்செல்லாம் தூங்கிக்கும். அவங்களுக்கு காலையிலே ஆமாம் வந்துட்டாங்க ராமாயணம் சொல்கிறதுக்கு. அப்படி தான் இருக்குது இன்னைக்கு. ஆனால் அதை விரும்புகிற மாதிரி சொல்லுங்கள். அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனை உண்டாகக்கூடிய விதத்தில் சொல்லுங்கள். அந்த இளம் வாலிபனுக்கு நான் அப்படி தான் சொன்னேன். அவன் கேட்டு போய் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சான். ஆனால் அது செஞ்ச பிறகு அவனுக்கு வந்து சந்தோஷம். அவன் சொன்னான், அவன் முகத்தில் பார்க்கணுமே அந்த சந்தோஷத்தை. நான் சொல்கிறேன், அதே தேவன் இன்னைக்கு நமக்கும் அவர் உண்மை உள்ள கர்த்தராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு கொடுக்குற ஆண்டவரே அந்த முதல் மணி நேரத்தை உமக்கு நான் கொடுக்குறேன். சொல்லுங்கள் வாயத்தர், அந்த முதல் மணி நேரம், அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்துக்கும். எழும்பின உடனே விழிப்பு வந்தவனே உயிர் இருக்குப்பா, எழுந்தோடனே தெரியுதா உயிர் இருக்குதுன்னு? நான் எழுந்தோடனே தெரியும், அப்பாடா சாவல இன்னும்னா உயிரோட தாங்கிறேன். அந்த உயிர் இருக்குன்னு தெரியுது பார்த்தீங்களா? உடனே அந்த டைம் ஆண்டவர் கொடுத்தணும். ஆண்டவரே இந்த ஜீவனுக்கு நீர் தான் அதிபதி. இன்னைக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு எனக்கு பலம் தான். இதெல்லாம் நான் செய்கிறேங்க ஒவ்வொரு நாளும். வாழ்க்கையில் கர்த்தர் இதெல்லாம் செய்ய எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் இதை கற்றுக்கிட்டு நான் இதை அனுபவித்தனால தான் அந்த வாலிபனுக்கு சொல்ல முடிஞ்சுச்சு. இன்னைக்கு இதை செய்ய நீங்கள் தவறுனீங்கன்னா தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற பெரிய பெரிய காரியங்கள்லாம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் உங்களை அப்படியே மேன்மையான நிலையில் கர்த்தர் பயன்படுத்த கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்த இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பெரிதான மாற்றங்களை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு உண்டாக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் நீர் உண்டு பண்ணுகிற மாற்றத்தை அவர்கள் அனுபவிக்க கிருபை செய்யும். உம்முடைய நன்மையும் உம்முடைய ஆசீர்வாதமும் அவருடைய கையிடும் எல்லா வேளைகளிலும் கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பாக்கியமும் நன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க நீர் கிருபை செய்யும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேலே எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கை தசம பாகத்தை ஏற்றுக்கொள்ளும். நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தின் எல்லா தேவைகளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் செய்தருளும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.